நரேந்திர தாமோதரதாஸ் மோடி 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத்தில் உள்ள வட்நகர் எனும் சிறிய நகரத்தில் பிறந்தவர். இவர் தனது 8ஆம் வயதிலேயே RSSல் தன்னை இணைத்துக் கொண்டார். அங்கு அவர் தேசபக்தி, ஒழுக்கம் மற்றும் சமூக சேவை ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார். மேலும் அவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து அமைப்பின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். 1978ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் இளங்கலை பட்டமும், 1983ஆம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1987ஆம் ஆண்டில் RSS தலைவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நரேந்திர மோடி பாஜகவில் இணைந்தார். அவர் குஜராத் மாநில பாஜகவின் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் அவர் கட்சியை பலப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். குஜராத் பூகம்பத்திற்கு பிறகு 2001ஆம் ஆண்டில் குஜராத் முதலமைச்சராக பதவியேற்றார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு வரை குஜராத் முதலமைச்சராக பணியாற்றினார். இது குஜராத் வரலாற்றின் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமராக பணியாற்றினார். இன்று வரை இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து தனது கடமைகளை செவ்வன செய்து வருகிறார். பிரதமர் மோடி வெறும் திட்டங்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவற்றை விரைவாக செயல்படுத்த முனைப்பு காட்டுபவர். தூய்மை இந்தியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்கள் விரைவாக பரவலாக்கப்பட்டன. இந்தியாவின் பெருமையையும் சர்வதேச அரங்கில் நாட்டின் முக்கியத்துவத்தையும் உயர்த்துவதில் அதிக கவனம் செலுத்துகிறார். மேக் இன் இந்தியா திட்டமே இதற்கு சரியான உதாரணமாகும். பிரதமர் மோடி ஒரு சாதாரண பின்னணியில் இருந்து நாட்டின் மிக உயர்ந்த பதவிக்கு உயர்ந்தது பலருக்கு ஊக்கமளிப்பதோடு அவரது ஆளுமை சக்திக்கு சான்றாகவும் பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.